சில வருடங்களுக்கு முன்பு சுந்தரம் அப்படிங்கிறவன் ஒத்தையாக காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருந்தான். அப்படி போன அவனுக்கு என்ன ஆச்சுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்படி சுந்தரம் தனியாக காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்க வழியில் ஒரு முனிவர் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதை பார்த்த சுந்தரமும், அட இங்கே பாரு, இந்த முனிவருக்கு குடும்பமாக குட்டியாக எதுவும் கிடையாது. அமைதியாக நிம்மதியாக காட்டுக்குள்ளே வாழ்கிறாரு. காசு பணம் சம்பாதிக்கணும்னு அவசியமே இல்லை. சொத்து சேர்த்து வைக்கணும்னு எந்த கவலையும் இல்லை. நானே இவர் கூட சிசினா இருந்துடலாம் போல். இந்த வாழ்க்கையை ஊர் மக்கள் கூட வாழவே பிடிக்கல. இப்படி சுந்தர் பேசிட்டு தவத்தில் இருந்த முனிவரை எழுப்ப வந்தான். ஐயா, முற்றும் துறந்த முனிவரை, தொந்தரவுக்கு மன்னிக்கவும். கொஞ்சம் கண் விழித்து பாருங்கள் ஐயா. இப்படி சுந்தர் பேச முனிவரும் கண் விழித்து பார்த்தாரு. அவரோ, யாருப்பா நீ? எதற்கு இந்த காட்டுக்குள் வந்தாய்? என்ன உதவி என்னிடமிருந்து உனக்கு தேவைப்படுகிறது? ஐயா, நான் ஒரு குடும்பஸ்தன். எனக்கு கல்யாணமாகிய ஒரு ஆண் குழந்தை மற்றும் பெண் குழந்தை உள்ளது. மனைவி மக்கள் என்று ஆனந்தமாக உள்ளேன். ஆனால் என்னால் மேற்கொண்டு எனது குடும்ப நிலையை உயர்த்த முடியவில்லை. எனது வருமானம் குடும்பத்திற்கே சரியாக இருக்கிறது. இதனால் கோபமடைந்து நான் எனது மனைவியுடன் சண்டை போட்டுவிட்டு குடும்ப வாழ்க்கை வேண்டாம் என்று காட்டுக்குள் ஓடி வந்து விட்டேன். அதனால் என்னை உங்களின் சிஷியனாக ஏற்பீர்களா? மூடனே, மனசாட்சியுடன் தான் பேசுகிறாயா? குடும்பம் என்றால் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். திருமணம் ஆகுவதற்கு முன்பு இதை பற்றி நீ சிந்தித்திருக்க வேண்டும். என்னுடன் வா, வாழ்க்கை என்னவென்று உனக்கு காண்பிக்கிறேன். இப்படி சொல்லிட்டு முனிவர் சுந்தரத்தை தன்னோட கூட்டிகிட்டு போனார். அங்கே போய் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தார். நீ அமைதியாக என்னுடன் நில்லு. இப்போது என்னை பார்க்க மக்கள் வருவார்கள். அவர்கள் அனைவரும் என்னிடம் குறைகளை சொல்வார்கள். என்ன குறை உள்ளது என்று நீயே கேள். இப்படி பேசிட்டு இருக்க ஒரு செல்வந்தர் அங்கே வந்தார். அவரோ, ஐயா முனிவரே, உங்களை பார்த்து பல மாதங்கள் ஆகிவிட்டது. நானே உங்களை பார்க்க காட்டுக்குள் வரலாம் என்று நினைத்தேன். ஆனால் என்னால் வர முடியவில்லை. நீங்களே வந்துவிட்டீர்கள். என்ன விஷயம்? என்ன பிரச்சனை? நீவிர்தான் செல்வந்தர் ஆயிற்றே, உங்களுக்கு ஏது பிரச்சனை? ஐயா, பணம் கிடைக்கிறது குப்பை போல். ஆனால் மர்ம நோயால் அவதிப்படுகிறேன். வாழ்நாள் சீக்கிரம் முடிந்துவிடும் போல. துக்கமே வருவதில்லை. ஒரே கவலையாக உள்ளது. இப்படி சொன்ன செல்வந்தருக்கு சில அறிகுறிகளை சொல்லி முனிவர் அவரை சமாதானப்படுத்தினார். அடுத்ததாக ஒரு பெண் வந்தாள். அவளோ முனிவரை பார்த்து, ஐயா, நன்றாக உள்ளீரா? எனக்கு திருமணம் முடிந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. இன்னும் என் வயிற்றில் புழு பூச்சி உண்டாகவில்லை. என் வாழ்க்கையே வாரிசு இல்லாமல் அர்த்தமற்றது போல் ஆகிவிடும் போல. இப்படி சொன்ன அந்த பெண்ணுக்கு சில ஆறுதல்களை சொல்லி அனுப்பினார் முனிவர். அடுத்ததாக ஒரு நபர் வந்தார். அவரோ, ஐயா முனிவரே, பல வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் எனக்கு திருமணமே ஆகவில்லை. வசதி இருந்தும் சில காரணங்களால் தாமதம் ஏற்படுகிறது. இப்படி ஒருத்தர் பின் ஒருத்தராக வர எல்லோரும் தன் பக்கம் இருக்கிற குறைகளை சொல்லிட்டு ஆறுதல் கேட்டுட்டு போனாங்க. இறுதியாக ஒரு பாட்டி வந்தாங்க. அவங்களோ, ஐயா முனிவரே, நான் என் வாழ்நாளை முழுவதும் வாழ்ந்து முடித்து விட்டேன். ஆனால் இருந்த பிறகு சொர்க்கம் செல்வேனா இல்லை நரகம் செல்வேனா என்று ஒரு கவலை உள்ளது. அதற்கும் முனிவர் ஆறுதல் சொல்லி அனுப்ப இறுதியாக சுந்தர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். தம்பி, இப்போது நீ சொல், யார் ஊரில் நிம்மதியாக உள்ளார்கள் என்று? ஐயா முனிவரை, என்னை மன்னித்து விடுங்கள். மற்றவர்களை விட நான் தான் அனைத்தையும் பெற்று நிம்மதியாக உள்ளேன் என்று நினைக்கிறேன். ஒன்றை பெற்றவர்களுக்கு இன்னொன்று இல்லை. வசதி வாழ்க்கை இல்லாவிட்டாலும் நல்ல மனைவி மக்கள் அமைவதே முன் ஜென்மத்தில் நாம் செய்த புண்ணியம் என்று நினைக்கிறேன். இனி என் மனைவி மக்களுடன் வாழப்போகிறேன். நான் தவறான பாதையை தேர்ந்தெடுக்க முயன்றேன். என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா. ஒரு வழியாக சுந்தர் தன்னோட குடும்பத்தோடு வாழ மனந்திருந்தான். உடல் ஆரோக்கியத்தோடு மனைவி மக்களோடு வாழ்வது மிகச்சிறந்தது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.